अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி 2026, பராபவ வருடம், சித்திரை மாதம் 1ஆம் திருநாள், சதய நட்சத்திரம், கும்பராசி, துவாதசி திதி, கடக ராசி அல்லது கடக லக்னம். அதுலேயுமே மெயினாக அந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் மிக முக்கியமாக பஞ்சாங்க சிரவணம் செய்ய வேண்டும். எல்லாருமே பஞ்சாங்கம் வாங்கிக்கங்க. வாங்கி சுவாமிகிட்ட வச்சு இந்த வருஷம் நல்லா இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க. உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த புத்தாண்டுலேருந்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னு இருக்கீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்னவாக இருக்கணுமோ அது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. எல்லாருமே நல்லா இருப்பீங்க. தைரியமாக இருக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலியமா வர வேண்டிய எல்லா விதமான விஷயங்கள் நடக்கும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். யார்கிட்ட நண்பர்கள்கிட்ட பணம் கொடுக்கறது, சண்டை போடுறது, ஏதாவது பஞ்சாயத்து ஆறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கு அது லெவலுக்கு அது போயின்னு இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படும். வேலையில இருக்கக்கூடிய பிரஷர், அலைச்சல், இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு கஷ்டப்பட்டாலும் அந்த ரிசல்ட் இருக்கும்னா அப்போ கஷ்டப்படுறதுல தப்பு கிடையாதுல்ல. இந்த மாதிரிதான் இருக்கிறது. மிகப்பெரிய மேன்மையும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி. இன்ஃபேக்ட் லாங் டிராவல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையா போங்க. ஃப்ளைட்டு, இந்த மாதிரி ட்ரெயின் இதெல்லாம் போகணும்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டு போறதுதான் பெட்ரு. எந்த நிலைமை எல்லாருக்குமே கரெக்டா இருக்கா, என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி நாட்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதுல கண்டிப்பா தெய்வ அனுகிரகம் கொம்முன்னு இருக்கு. அதனால காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அமேசிங்கான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமான முருகப்பெருமானுடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெவி ப்ரெஷர் இருக்கும். எந்த விஷயத்த பண்ணாலும் ப்ரெஷர், மூத்தவங்க மூலியமா ப்ரெஷர். எல்லாத்துக்குமே மெயினா ஆண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கலாம். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நண்பர்கள் மூலியமா பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க இருக்கிற நிலைமைய. அந்த வெட்டி கோபம் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது. இருக்கிறது ஒரு ஜென்மம். அதனால இருக்க விஷயத்த கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு போறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் நீங்க பாக்குற எல்லா நண்பர்களுமே ஒரு மாதிரி பிரச்சனை பிடிச்ச ஆளுங்களா தான் இருப்பாங்க. ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வரும். ஆனா இந்த நாள் எதிர்பாராத வெற்றி, நண்பனின் மூலியமா நல்ல தகவல்கள், பெரிய ஒரு பொறுப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும்.
அமேசிங்கான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் மெயினா எது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் தான் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு எதிரிகளால சின்ன சின்ன தொல்லைகள், அவதிகள், அதே மாதிரி இன்றைய நாள் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயம்லாம் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் போகாம இருக்கிறது, தப்பிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நமக்கு அது சாதகமா முடியும்னு சொல்ல முடியாது. அதுதான் விஷயம். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சொக்கலிங்கம் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். துலாம் ராசி இல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். லைட்டா ஜுரம் வர்றது, டென்ஷன் ஆகிறது, பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு, இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு வீட்ல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்கள் நடக்கும். அத பத்தி போட்டு மனச ரொம்ப ஒரு மாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஒரு கோவம் அது இருந்துட்டே தான் இருக்கும். அதனால இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோவத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. மெயினா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி இல்ல விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல தான் மெயின் கான்சன்ட்ரேஷன். பிபி மாரி விஷயங்கள், சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாரி வீட்ல தாயோடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. எதுலயுமே நம்மளுடைய விஷயங்கள கவனமா பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது. மத்தபடி எல்லாமே நல்லபடியா இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனசஞ்சலம் இந்த மாரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதிக கவனமா இருங்க. மெயினா வண்டி வாகனங்கள் டிராவல்ல இருக்கும் பொழுது, வண்டி ஒரு பக்கம் போகும், உங்க சிந்தனை ஒரு பக்கம் போகும். யார் மேலயும் கோவப்படாதீங்க. விட்டு குடுத்து போங்க. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. ராசி ஆண்டிடம் கருஞ்சிவப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல விட்டு குடுத்து போணும். வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே மிரட்டி தான் வாங்குற மாரி இருக்கும். நம்ம குடுக்க வேண்டிய விஷயத்த மட்டும் கரெக்ட்டா குடுக்குற மாரி இருக்கும். நெறைய பேருக்கு இன்றைய நாள் உணவுல காரத்த மட்டும் கம்மி பண்ணீங்கன்னா பிரஷர் இருக்காது. நெனச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோட்டை மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியமும் வெற்றி, அனைத்து விதமான சந்தோஷங்களும், பெரிய வாழ்வும் எல்லாமே நமக்கு ஏத்த மாரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தணும். எதுலயுமே அவசரப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னு செயல்படுத்தினா மட்டும் தான் நம்மனால முடியும். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. தேவையில்லாத பிரஷர், தேவையில்லாத வேலை இதெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு கால்வலி, சில பேருக்கு நண்பர்கள் மூலியமா செலவு, நம்பினவன் ஏதாவது ஒரு செலவு வைக்கிறது, டென்ஷன் கொடுக்கறது, ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனைகள், வீட்லயும் சின்ன சின்ன குடைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும். அதனால அலைச்சல்களை கம்மி பண்ணிட்டா ஹெல்த் பிரச்சனை வராது. நல்லா இருப்பீங்க. அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். சரி, இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணுகொண்டு ததாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.